நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி மிகவும் வித்தியாசமான தொகுதி. இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே வனத்துறை அமைச்சராக திமுக இருந்தபோது ஐயா தெய்வ திரு செல்வராஜ் அவர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு அதிமுகவில் பூனாட்சி கதத்துறை அமைச்சராக இருந்தார். பரமேஸ்வரி சட்டமன்ற உறுப்பினராக 2016 தேர்வு செய்யப்பட்டார். அந்த தேர்தலிலே காட்டுக்குளம் கணேசன் தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் உள்ளடி செஞ்சு அவரை காலி பண்ணிட்டாங்க. நல்ல மனுஷன். ஆனால் அவருக்கு இந்த 2026 சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதையும் கதிரவன் முறியடிச்சிட்டார். பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அங்காரமான ஒரு எண்ணம் கதிரவன் அவர்கள்ட்ட உண்டு. பணமே கடைசி வரை வரும்னா பணம் என்பது கடைசி வரை யாருக்குமே வராது. காட்டுக்குளம் கணேசன் 2016 ஜெயிச்சிருக்கணும். அவருக்கு சில ஆலோசனை எல்லாம் சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கலை. அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் அதிமுகலேருந்து ஒரு 4-5 பேர் போனாங்க. நானும் போனேன். கதிரவன் பட் காட்டுக்குளம் கணேசன் ரொம்ப நேரம் பேசணும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது, இந்த முறையெல்லாம் கடைபிடிங்கன்னு சொன்னோம். அவர் கடைபிடிக்கலை. அதனால் அவர் தோத்துட்டார். இன்னும் சொல்ல போனால் திமுகவில் உள்ளவங்க உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க. காட்டுக்குளம் கணேசன் ஜெயிக்கிறதுல நேருக்கே உடன்பாடு இல்லை. ஏதோ தெரியாதனமாக சீட் வாங்கி கொடுத்துட்டோம். ஒவ்வொருத்தரையும் அமைச்சர் நேரு அவர்கள் இருக்காங்களே, இப்போ அமைச்சராக இருக்காரு, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துருவாரு. கடைசியில் அவரே காவு வாங்கிடுவார். அதுதான் அரசியல். சரி, இப்போ காட்டுக்குளம் கணேசன் உட்பட சில ஒன்றிய செலவுகளுக்கெல்லாம் பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்யக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்களுக்கு காரு, பணம், வசதி எல்லாம் கொடுத்துருக்காரு. இது வெற்றியை தருமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அமைச்சர் கே நேரு அவர்கள் கூப்பிட்டு, ஐயா நீ பாட்டு காரு கொடுத்துட்டேன், இங்கே திருச்சியில் உள்ள 50 பேத்துக்கு மேலே இருக்கான், அவன்லாம் காரு கட்டானா எங்கேயா போகிறதுன்னாரான். இவர் மனசுக்குள்ள கதறான், உங்கள்கிட்ட தான் நிறைய என்னை விட காசு இருக்க கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. அரசியலில் இதெல்லாம் சகஜப்பானு நகர்ந்து போயிடலாம். ஆனால் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். மாற்றங்களை ஏற்படுத்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் சரியா இருக்காங்க. இவர் என்ன பணத்தாலே எல்லாத்தையும் அடிக்கலான்னு பார்க்குறாரு. இது சரியா வராதே, பிறந்தவரை வீழ்த்திடுவோமா அப்படின்னு 1, 2, 3 போட்டுட்டு மக்கள் தயாராக இருக்காங்க. அப்போ யார் வந்தால் அதிமுக நல்லா இருக்கும்? யார் வந்தாலும் சரி. 2021 பரஞ்சோதி போட்டி போட்டார். என்ன ஆச்சு? அதிமுகவை சார்ந்தவர்கள் 25 லட்சம் 30 லட்சம் ஒரு சில பேர் வாங்கிட்டு ஒதுங்கிட்டாங்க, படுத்துட்டாங்க. அவங்க அதை வச்சு ஏதோ ஒரு பிளாட் வாங்கிட்டு இதாகிட்டாங்க. அப்புறம் கதிரவன்ட்டு ரெகுலராக அந்த 5 ஆண்டு காலம் ஓரளவு பலன் அடைஞ்சிக்கிட்டாங்க. மண்ணச்சநல்லூர் ஒன்றியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திமுக காரவங்க நமக்கு தான் சீட்டுன்னு கொக்கு மாதிரி காத்திருந்தவங்களுக்கு சீட்டு இல்லை. கடைசியில் அறங்காவல் குழு தலைவர் பதவி. என்ன அப்புறம் சில பேர் அதிலே பவர் மோசடி, சத்திரம் இடம் மோசடி, பல விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்களை பற்றின வண்டவாளம் பூரா எனக்கு தெரியும். என்கிட்ட மூச்சு விட்டா வண்டவாளம் பூரா வண்டியாக விடுவேன். இதே திமுகவில் ஒரு திமுககாரர் தான் என்னை லாரி ஏட்டி ஊத்துட்டு கொள்றேன்னாரு. உங்களை பற்றின அத்தனை ரகசியமாக எனக்கு தெரியும். உங்களை பற்றி நான் விஜிலன்ஸுக்கோ மற்றதுக்கோ நான் புகார் பண்ண அனுப்புனேன்னா அடுத்த 10 நாளில் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் தெற்கேருந்து இங்கே இருக்கிற கல்லன்ட்ட ஆகாது. இங்கே உள்ள கல்லன்ட்ட வேணால் நீ ஆட்டலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த திமுக சார்ந்த ஒரு சிலரால் கதிரவன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டு போச்சு. அவர் வீடு வீடாக பொங்கலுக்கு வாளி கொடுக்கலாம், தீபாவளிக்கு பரிசு கொடுக்கலாம், அதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டியதுதான். ஆனால் தொகுதிக்கு என்ன பண்ணார்? ஒருங்கிணைந்து ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வந்தாராம். மண்ணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஒரு ஸ்கேன் வசதி இருக்கா? ஒன்றும் கிடையாது. இவர் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறாரா? அதுவும் இல்லை. இந்த மாவட்டத்துக்காரரா? அதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு ஜெயிக்க வச்சாங்க? கதிரவன் அவர்கள் ஒரு 40,000 ஓட்டை மண்ணச்சநல்லூருக்கு மாற்றி கல்லூரி மாணவர்களை வச்சு தான் ஜெயிச்சார். இப்போ இந்த தடவை கல்லூரி மாணவர்களை வச்சு ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். அப்பா போப்பா மூடிட்டு பாப்பா, போன தடவை தான் கல்லூரி ஆட்களை கொண்டு வந்தால் நாங்கள் ஏமாந்து விட்டோம். இந்த தடவை நாங்கள் தான் ஆளினால் அழகராஜா, நாங்கள் தான், எங்கள்கிட்ட விடு, பொறுப்பு எங்கள்கிட்ட விடு, நாங்கள் பருப்பு குறைஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நீங்கள் தூங்குண்ணே, உங்களை நல்லா அனுப்புகிறேன்னு வடிவேல்கிட்ட ஒரு காமெடி சொல்லுவார்ல, உங்களுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு. அதுபோல் கதிரவனுக்கு கும்பாபிஷேகம் பண்ண திமுக காரர்களே தயாராக நேரோட ஆதரவாளரை அதை வச்சு செய்வாங்க. ஏன்னா ஐயா நேரு அவர்களுக்கு யாரை எப்படி பழி வாங்கணும்னு நல்லா தெரியும். அது சவுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், திருவரங்க எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பழி வாங்குவார். ஆனால் இவரை பழி வாங்கிறதுக்கு யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்காரு. இறைவன் ஒருவன் இருக்கிறான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அதுதான் உண்மை. ஆக கதிரவன் அவர்கள் நல்லதொரு மக்கள் பணியை என்னை பொறுத்த மட்டும் செய்யலை.
மண்ணச்சநல்லூர் பகுதியில் வெங்கமுடி ஒரு ஊராட்சியில் ஒரு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி கட்டி ஓராண்டு காலம் ஆகிவிட்டது. இதுவரையிலும் இணைப்பு கொடுக்கவில்லை. சாலை வசதிகள் குண்டும் குழியும் கேவலமாக இருக்குது. அதுக்கு முறையான சாலை வசதி கிடையாது. அப்படியே ரோடு போட்டாலும் கொஞ்ச நாள் தான் பறிச்சுக்கு போயிடும். அப்போ கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஐயா அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், அதாவது அவருடைய உதவியாளர் மணிகண்டன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மிரட்டி எல்லாம் பணம்லாம் வசூல் பண்ணி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரோட அமைச்சர் இந்த மக்களுக்கான அமைச்சர் கிடையாது, அவரோட அமைச்சர். அப்படிதான் மணிகண்டன் சொல்றாரு. அப்படிப்பட்ட அமைச்சர் ஐயா நேரு அவர்கள் கூப்பிட்டு கதிரவன்ட்டு, ஐயா அந்த ஒரு தூரம் தான் சீட்டு, நீ இந்த கார் கொடுத்துட்டு போய், ஏற்கனவே கிட்னி பிரச்சனையிலும் உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு, தேர்தல் நேரத்தில் என்ன ஆக போதா, என்ன நீயும் தோத்துருவோம் நான் தோக்கடிச்சிடும் உனைய அப்படின்னு மனசுக்குள்ள நேரு நினைச்சிட்டார். நேரோட ஆதரவாளர்கள் கதிரவனுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. அதிமுக சார்ந்த வேட்பாளர் இதை சரியா முறையாக பயன்படுத்தி கொண்டார்களே ஆனால் வெற்றி பெறலாம். ஏன்னா அதிமுக சார்ந்தவங்க இந்த திமுக ஆட்சியில் கதிரவன் மருத்துவமனையிலையும் சரி, சட்டமன்ற தொகுதிக்குள்ள நடக்கக்கூடிய பவர் பத்திர மோசடி செய்யக்கூடிய திமுகவினரை சரி, திமுக அரங்காவலர் குழுவில் இருந்துகிட்டு கோயில் ஆட்டோலியம் பண்றது பல விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி யாராவது அதிமுக பேட்டி கொடுக்க முடியுமா? பவர் பத்திரம் எழுதி பல குடும்பங்களை மோசடி செய்து பத்திரம் எழுதுறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அங்க போனா பவர் பத்திரம் எவ்வளவு மோசடி. இந்த மோசடி செஞ்ச திமுகவில் உள்ளவங்களுக்கு கதிரவன் பவர் பத்திரம் எழுதி இங்க மோசடி பண்ணல, அவங்க கட்சிக்காரவங்க பவர் பத்திரத்தை மோசடி பண்ணிட்டார். இப்படிப்பட்ட கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் எம்எல்ஏ ஆனா நேருவோட அரசியலுக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இந்த தடவை கதிரவன் ஜெயிச்சார்னா எப்படி அமைச்சர் பதவி வாங்கிடுவார். அப்ப நேருக்கு இங்க என்ன வேலை? அப்ப நேரோட ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? நேரு தான் சும்மா இருப்பாரா? புதுக்கோட்டையில் எப்படி விஜயபாஸ்கர் தாமன்னு ஜெயிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணாரோ அது மாதிரி காலி பண்ணிடுவாரா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 தொகுதியில ஜெயிக்க வச்சுட்டு மண்ணச்சநல்லூர் இன்னும் ஒரு சில தகுதியெல்லாம் வீழ்த்தணும் தானே நினைப்பாரு. கதிரவன் வெற்றி பெற்றால் அமைச்சருக்கு, நேரு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது. அப்படியே இருந்தாலும் கதர்துறை அமைச்சர் அது மாதிரி துறையை தான் கொடுப்பாங்க அப்படின்னு திமுக கட்சிக்குள்ள உள்ளவங்களே பேசிக்கிறாங்க. இவர் மேலவர்களையும் ஆள் பிடிச்சிட்டு ஐயா கதிரவன் என்ன சும்மா இருப்பாரா என்ன? பெரம்பலூர் மாவட்டத்துல 40,000 ஓட்டை மாற்றி கல்லூரி மாணவர்களை வச்சு ஜெயிச்சு பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்யறவங்களுக்கு ஆதரவாக இருந்த கதிரவன் இப்போ சும்மா விட்டுருவாரா? நிச்சயம் பாருங்க, இவர் ஜெயிச்சிருவாரு. நேரோட அரசியலை வீழ்த்துவது கதிரவன் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதிமுகவை சார்ந்தவர்கள் நீங்கள் லகரன் டிவியில் பேட்டி கொடுக்கலாம். இங்கு நாங்கள் பேட்டி கொடுக்கறதுக்கு பணம் கேட்க மாட்டோம். என்ன அதிமுகவை சார்ந்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக வேட்பாளர் பற்றியோ திமுக தொகுதி நிலைப்பாடுகள் குறித்தியோ நடுநிலையான கருத்துக்களை சொல்ல வந்தால் அந்த பேட்டியை எடுத்து அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட தயாராக இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். அந்த அடிப்படையில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நம்ம மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு அதிகமாக கூடுதல் கவனம் செலுத்த போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். என்கிட்ட பேட்டி கொடுக்கணும்னு வர்றவங்க நேரில் நீங்கள் பேட்டி கொடுக்கலாம். திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பணத்தை மட்டுமே வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிற அந்த போக்கை மனமாற்றம் ஏற்பட்டால் இனிமே அதுக்கான காலமும் இல்லை, தேதியும் முடிஞ்சு போச்சு. நல்லது கொள்ளது செஞ்சிருக்கலாம். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்கலாம். சமயபுரம் நகராட்சியை பேரூராட்சியை கொண்டு வந்திருக்கலாம். சமயபுரம் சட்டமன்ற தொகுதின்னு அறிவிக்க வச்சு சட்டசபையில் பேசியிருந்திருக்கலாம். அதுபோல புரட்சிகள் எல்லாம் எதுவும் செய்யவில்லை. அவர் செஞ்ச புரட்சி பணம் கட்டுக்கட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே பணம் கொடுக்கணும், பணத்தை வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. பணம் ஒன்றே வெற்றியை தராது. நேரோட ஆதரவாளர்கள் இந்த முறை ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டார்கள். சத்தியமா எழுதி வச்சுக்கோங்க. கதிரவன் அவர்களுக்கு நான் ஒன்று எச்சரிக்கையாக சொல்றேன், நேரோட ஆதரவாளர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க, நான் ஜெயிச்சா நான் தான் அமைச்சர் பதவி அப்படின்னு உங்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. கதிரவன் ஜெயிச்சா அவர் தான் அமைச்சர், அவர் தான் போக்குவரத்துறை அமைச்சர் அப்படிங்கிற லெவலில் சொன்னதுனால நேரு என்ன பண்ண போறாருங்கிறது தெரியல. பொறுத்து பார்ப்போம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் உங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பண்ணால் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.